இனிஷியலா வந்து ஒரு ரூ. 5 பிஸ்கெட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு இருந்த நீங்க, இப்ப நீங்க என்ன நெனச்சாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுற அளவுக்கு ஒரு இடத்துல இருக்கீங்கல்ல. ஸோ எப்படி லைஃப் எப்படி மாறியிருக்குன்னு நெனைக்கிறீங்க? லைஃப் பயங்கரமா தான் மாறியிருக்கு. ஸோ நெறைய கஷ்டங்கள், நெறைய சந்தோஷங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி வந்து தான் இந்த லைக் ஒரு இந்த வீட்டுக்கு அம்மா வரப்ப, "ஏன் இந்த வீட்டுக்கு என்னப்பா உனக்கு அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சிருச்சு போல" அப்படின்னு நெனச்சோம். ஆனா அதையெல்லாம் பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் வீடு கட்டி இங்க வந்து இருந்துட்ட அப்படின்னு பேசினவங்களே இருக்காங்க. ஓ! அப்படி இருந்தவங்க, காலப்போக்குல அவங்க எல்லாரும் ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. ஓகே. ஸோ அந்த மாரி லைஃப் மாறிடுச்சு. இப்படிலாம் இப்படியும் பேசுவாங்கல்ல. இல்ல இருக்காங்க. இருக்காங்க. லைஃபே ஒரு மாரி எப்படி சொல்றது? இப்ப இன்னைக்கு வந்து அவ்வளோதான் அ உனக்கு முடிஞ்சிருச்சு போல. அப்பா எல்லாமே அவ்வளோதான் அப்பா நெனச்சேன். அப்பாவோட சப்போர்ட் இருந்துச்சு. அப்பா இப்ப இறந்துட்டாங்க. அப்பா சப்போர்ட் அப்பாவால தான் நாங்க இந்த அளவுக்கு. பட் இப்ப தனிச்சு நாங்களும் ஒரு நல்ல ஒரு கண்டிப்பா. இதுவா வந்திருக்கங்கிறது இண்டிவிஜுவலா நீங்களே பில்ட் இண்டிவிஜுவலா பண்ணிருக்கீங்க. இப்ப நான் எல்லாருக்கும் சொல்றது அதுதான். வீடுதோறும் அரசு சேவைகள். மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.